ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங் டு ஆல். இந்த மினிஸ்டர் ஆதவர்ஜுனா இருக்கார் இல்லையா, அவர் சொன்னபடி எதற்காக மு.க. ஸ்டாலின் அவர்கள் 900 crores அந்த லாட்ரி கம்பெனியிடம் இருந்து வாங்கினார்? இட்ஸ் அ மோஸ்ட் சென்சிட்டிவ், ரொம்ப டேஞ்சரஸ், அபாயகரமான, அதே நேரத்தில் திமுக வந்து கம்ப்ளீட்டாக பேக் பண்ணி பழுகுடியில் தள்ளுறதுக்கான ஒரு பெரிய ஸ்கெட்ச் மாதிரி தான் நான் பார்க்குறேன். ஸோ இந்த விஷயத்தை வந்து நம்ம கேஷுவலாக எடுத்துகிட்டு போக முடியாது. இதை வந்து இதனுடைய அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்றது பார்க்கணும். அப்புறம் ஆக்சுவலாக அந்த சட்டசபையில் என்ன நடந்ததுன்றது பார்க்கணும். அந்த மணி எப்படி வருது, வாட் இஸ் தட் ஃபண்ட் ஆக்சுவலி? அந்த 900 crores கொடுக்குறாங்கன்னா எப்படி, லஞ்சமா, லஞ்ச லாவண்யமா, இல்லை வேற ஏதாச்சுமா, இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்தையும் பார்க்கலாம். அதுக்கப்புறம் அந்த பணத்தை வச்சு எம்.கே. ஸ்டாலின் என்ன பண்ணாரு, என்ன பண்ணியிருந்தா தப்பு, என்ன பண்ணாமல் இருந்தால் தப்பு இல்லை அப்படின்ற அந்த கம்ப்ளீட் விஷயத்தை வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு இந்த அப்ஜெக்டிவ், இது அப்ஜெக்டிவ் ஒரு நோக்கம் இருக்கணும் இல்லையா? ஒரு விஷயம் நடக்குதுன்னா அதுக்கு ஒரு நோக்கம் இருக்கும். இன்னைக்கு வந்து இந்த மினிஸ்டர் ஆதவர்ஜுனா கேட்டது வந்து சிம்பிளாக வந்து இன்னைக்கு மட்டும் கேட்குற விஷயம் கிடையாது. இதை வந்து ஒரு ஸ்கெட்சாகவே எப்போ ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி தொடங்குனதுலேருந்து அப்படியே நம்ம மனசில் அதை உருவாக்கிட்டே வராங்க. அதே போல தான் இந்த பர்டிகுலர் இன்னைக்கு கேட்ட கேள்வி வந்து ஒரு பிக்கஸ்ட் அஜெண்டா. திமுக வந்து ஒரு ஊழல் கட்சி, அவங்க வந்து கொள்ளையா பணத்தை கொள்ளை அடிச்சிருக்காங்க, நாங்கள் வந்து ரொம்ப ரொம்ப நியாயமானவர்கள், நாங்கள் ஒரு பைசா ஊழல் வாங்கல அப்படின்னு இந்த ஊழல் அப்படின்ற அந்த ஒரு வேர்டே வந்து ரொம்ப ப்ரிடாமினண்டாக யூஸ் பண்ணி ஒரு வேர்டும் ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் ஒரு அமைச்சரும் ஒரு எம்எல்ஏவும் சிஎம்மும் எப்பெல்லாம் பேசுகிறாங்களோ இது திருப்பி 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 நம்ம மைண்டில் போட்டுக்கிட்டே வராங்க. இதை போட்டு வரதுனுடைய ஒரு விஷயமா தான் வந்து தே ஸ்டார்டட் ஆஃப் வித் பார்ட்டி ஃபண்ட், ரைட்டா? பார்ட்டி ஃபண்டுன்னு சொன்ன உடனே அன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் ரொம்ப கெத்தா, எந்த பார்ட்டி ஃபண்டை சொன்னீங்க, யார் கொடுத்தாங்கன்னு சொல்றீங்க, தைரியம் இருந்தா ஃபுல்லா சொல்லுங்க அப்படின்னு வந்து சொன்னாரு. ஆனா அதை வந்து அப்படியே வந்து மாத்தி மக்கள் மனசுல எப்படி கொண்டு போயிட்டாங்கன்னா, பார்ட்டி ஃபண்டுன்னு சொன்ன உடனே திமுக இருக்கவங்க அப்படியே எல்லாமே ஓடி போயிட்டாங்க. அப்படியே அடுத்த செகண்ட் எல்லாம் ஓடுன்னு அப்படியே ஓடி போயிட்டாங்க. மனசுல ஏதோ பார்ட்டி ஃபண்டுன்னு சொல்லியிருக்காங்கடா, அந்த பார்ட்டி ஃபண்டை வந்து எடுத்தாலே போரும் போட்டிருக்கு, அப்படியே டிஎம்கே ஓடிடுது, பெரிய திருட்டு வேலை பண்ணியிருக்காங்க போட்டிருக்கு அப்படின்ற அந்த இமேஜை இந்த 1.5-2 மாசமா அப்படி கட்டி அமைச்சிட்டே வராங்க, ரைட்டா? இப்போ வந்து என்ன பண்ணிட்டாருன்னா, ஸ்ட்ரெயிட்டா இவர் ஆர்கனைஸ் தான் பண்ணாரு, இவர் தான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காரு. ஏதோ ஒரு டிஸ்கஷன் அப்படின்னு கொண்டு வந்துட்டு டக்குன்னு வந்து என்னது லாட்ரின்னு ஏதோ ஒருத்தங்க சொன்னாங்க, உங்க எம்.கே. ஸ்டாலின் அவர்கள் 900 crores அந்த லாட்ரி கம்பெனி கிட்ட இருந்து எதுக்காக வாங்கினார் சொல்லுங்க. அதை வந்து திருப்பி அதை எப்படி கொஞ்சம் இன்னும் அழுத்தமா சொல்றாருன்னா, தைரியம் இருந்தா நீங்க சொல்லுங்க, எதுக்காக வாங்கினீங்க, தைரியம் தான் சொல்லுங்க, தைரியம் தான் சொல்லுங்க, தைரியம். அதாவது அந்த மாதிரி பேசும்போது எதுக்காக வாங்கினாங்க அப்படின்னா வந்து அது வந்து தப்பே கிடையாது. அது அவர் பேசுறது எதுக்காக வாங்கினா தைரியம் தான் பேசிட்டு அதை அப்படியே மீடியாவுக்கு கொண்டு வராங்க இல்லையா? இவங்க உடனே வந்து அவர் பேசின 10 நிமிஷத்துல இங்க வந்து கலாட்டா டிவி, கலாட்டா சேனல், அது இது எல்லா சேனலையும் வந்து அந்த நியூஸ் வருது. அந்த நியூஸ் எப்படி வருது அப்படின்னா, தைரியம் தான் சொல்லுங்க, நீங்க வாங்கினீங்களா இல்லையா? அவர் கேட்டது எதுக்கு வாங்கினீங்க, தட் இஸ் டிஃபரெண்ட் ஃப்ரம் வாங்கினாங்களா இல்லையா. தைரியம் தான் உண்மை ஒத்துங்க. அதாவது சத்தியம் ஒரு சில சேனல்லாம் பார்த்தா சத்தியம் போடுங்க, நீங்க வாங்கலன்னு சொல்லிட்டு சத்தியம் வாங்கினது எதுக்காக வாங்கினீங்கன்னு தான் கேட்டாரு உதயநிதி. வந்து அதுக்கு வந்து சர்வசாதாரணமா எதுக்கு வாங்கினீங்கன்னு கேட்டீங்கன்னா, உங்க மாமனார் தான் கொடுத்தாரு, உங்க மாமனார் கிட்டே கேட்டுங்க எது கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அழகா வந்து ஒரு ரிவர்ஸ் கட் கொடுத்தாரு. அதோட முடிச்சிருக்கணும். அவர் என்ன பண்றாரு, நான் உங்க அப்பாட்ட தானே கொடுத்தாரு, உங்க அப்பாட்ட நீங்க கேட்டு சொல்லுங்க, உங்க அப்பாவை காணலன்னு சொல்லிட்டு நக்கல் நையாண்டியோட அந்த ஒரு சட்டசபையில் வந்து பண்ணி அதை வந்து அசிங்கப்படுத்தலாம் அப்படின்ற மாதிரி அடுத்த ரேஞ்சு கொண்டு போயிட்டாரு. இந்த பாயிண்ட் இஸ், அவர் கேட்ட கேள்வி எதுக்கு வாங்கினாருன்னு கேட்டாங்க. இவர் வந்து சிம்பிளா சொன்னாரு, நீங்க எது கொடுத்தாருன்ட்டு அவங்களை கேளுங்க அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாரு. ஓகே. ஆனா இங்க நம்ம நியூஸ்ல வர கேள்வினா, வாங்கினாங்களா இல்லையா அது சத்தியம் பண்ணு, தைரியத்தை சொல்லு, வாங்கினாங்களா இல்லையா, அது வந்து வேற கேள்வி. வாங்கினாங்களா இல்லையா அப்படின்னு கொண்டு போனாலே அது வாங்கக்கூடாத விஷயம், அது ஏதோ ஒரு தப்பு, அந்த லஞ்சத்தை வாங்கினியா வாங்கலையா அப்படின்ற மாதிரி அந்த வேர்டை அப்படி ட்விஸ்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இதுதான் வந்து பன்னீர்செல்வம் வந்து உடனே சொன்னார், நீங்க எடுத்துட்டு போறது வந்து இது எல்லாருமே வாங்குற ஃபண்டு, இதை நீங்க இப்படி மாதிரி எடுத்துட்டு போறீங்க அப்படின்ற மாதிரி சொன்னாரு. பட் அது வந்து ரீச் ஆகாது. ஏன்னா இவங்க வச்சிருக்க சோசியல் மீடியா, இவங்க வச்சிருக்கிற டிவி மீடியா, இவங்க வச்சிருக்க நிறைய சேனல்ஸ், பிரைம் சேனல்ஸ் லைக் கலாட்டாலாம் வந்து அவங்களாம் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா இதுதான் போடுவாங்க. அது பாத்தீங்கன்னா உடனடியாக ஆதவர்ஜுனா பேசுற 10 நிமிஷம் தைரியம் தான் சொல்லுங்க, தைரியம் தான் சொல்லுங்க, தைரியம் அப்படின்ற மாதிரி சொல்லியாச்சு. அது தைரியம் தான் என்னன்னா, நீ வாங்கலடா திருட்டுத்தனமா 900 crores அப்படின்ற மாதிரி அதை எடுத்துட்டு போயிட்டாங்க. ஓகே, இதுதான் அவர் பண்ணது. நவ் கம் டு த பாயிண்ட். இந்த பணம் வந்து என்னது அப்படின்னு பார்த்தா, உண்மையாலுமே சொல்றேங்க, இந்த பணம் வந்து
கவர்மெண்டால் வந்து ஒரு ப்ரொசீஜர் உண்டாக்கப்பட்டு எலெக்ஷன் கமிஷனால் அக்செப்ட் பண்ணப்பட்ட ஒரு ப்ரொசீஜர். எப்படின்னா எல்லாருமே பார்ட்டி நடத்தணும் இல்லையா, எந்த கட்சி இருந்தாலும் பார்ட்டி நடத்தணும். அந்த பார்ட்டியை நடத்துறதுக்கு யூஸ்வலா வந்து பெரிய கார்பரேட் நிறுவனங்கள் அவங்களுக்கு வந்து இன்கம் டாக்ஸ் விலக்கும் கிடைக்கும். அந்த பார்ட்டியை வந்து கொடுப்பாங்க பணத்தை, இந்த பார்ட்டிக்கு நான் வந்து பணத்தை கொடுக்குறேன், அவங்க வந்து நல்ல எங்களோட கொள்கையெல்லாம் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க பார்ட்டி ஃபண்டு. அது வந்து கொடுக்கலாம், அதை வச்சு தான் எல்லாமே பண்ணுவாங்க. இது எப்படி கொடுப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா எலக்ட்ரல் பாண்ட்ஸ். இதை வந்து ரொம்ப வந்து நியாயப்படியும் லீகலா எந்த விதமான கருப்பு பண பரிவர்த்தனை இருக்கக்கூடாதுன்றதுக்காக லீகலா ஒரு ஃப்ரேம் ஒர்க்கை கிரியேட் பண்ணி எலக்ட்ரல் பாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மூலியமா அவங்க பாண்ட் வாங்கணும். இப்போ நம்ம பாண்டு பத்திரம்லாம் வாங்கலாம், அந்த மாதிரி அவங்க வந்து பத்திரம் வாங்கி வச்சு இந்த டிஎம்கேக்கு இவ்வளவு பணம் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு பத்திரம் வாங்கி கொடுப்பாங்க. இது 2019 2024 வரைக்கும் நடைமுறையில் இருந்தது. இப்படி பார்த்தீங்கன்னா இது மார்டின் அவர்களுடைய கம்பெனி இருக்கு இல்லையா, லாட்ரி மார்டின் அப்படின்வாங்க, சாண்டியாகோ மார்டின் சொல்லுவாங்க. இவர் தான் ஆதவர்ஜனோட மாமனார். அவரும் வந்து என்ன பண்ணிருக்காரு, டிஎம்கேக்கு வந்து 500 கோடி ரூபாய் கொடுத்திருக்காருன்னு எலெக்ஷன் கமிஷன் ரிப்போர்ட் சொல்லுது. நம்ம எந்த டேட்டா எடுக்கலாம், எந்தெந்த பார்ட்டிக்கு யார் யார் எவ்வளவு கொடுத்தாங்க, ஏன்னா இந்த எலக்ட்ரல் பாண்ட் வழியா தான் வந்து வந்தது பணம். ஸோ எல்லா பார்ட்டியோட டீட்டெயில்ஸும் தெரியும். சாண்டியாகோ மார்டின் இருக்கார் இல்லையா, இந்த மார்டினே வந்து ஆதவர்ஜனோட மாமனாரே வந்து பிஜேபிக்கு ஃபண்ட் கொடுத்திருக்காரு. ஓகேங்களா, எல்லாமே க்ளோஸ். ஓகே, திரிணாமுல் காங்கிரஸ் தான் எக்கச்சக்கமா கொடுத்திருக்காரு. ஏன்னா 550 கோடிக்கு மேல வந்து எக்கச்சக்கமா கொடுத்திருக்காரு. அப்புறம் டிஎம்கேக்கும் கொடுத்திருக்காரு அரௌண்ட் 500 crores. டீடைல்ஸ் எல்லாம் இருக்கு, எக்ஸாக்ட் நம்பர்ஸ் எல்லாம் நீங்க பார்த்தாலே எலெக்ஷன் கமிஷன் ரிப்போர்ட்ல இருக்கு. இதெல்லாமே கொடுக்குறேன். பிஜேபி வந்து இது மாதிரி பார்ட்டி ஃபண்ட் எல்லா கம்பெனியும் பெரிய பெரிய கார்பரேட் மார்டின் கொடுத்திருப்பாரு, அம்பானி கொடுத்திருப்பாரு, அதானி கொடுத்திருப்பாரு, டாடா குரூப் கொடுத்திருப்பாங்க இல்லையா, நிறைய கம்பெனி கொடுத்திருப்பாங்க. அப்படி சேர்த்த தொகை எவ்வளவுனா, அந்த பிஜேபி பார்ட்டிக்காக கொடுக்கப்பட்ட தொகை எவ்வளவுனா கிட்டத்தட்ட 5500 கோடி கிட்ட பிஜேபி வந்து இந்த மாதிரி பார்ட்டி ஃபண்ட் வாங்கி வச்சிருக்காங்க. எல்லாமே லீகல், எல்லாமே வந்து கிளியர், டாக்ஸ் எல்லாம் கட்டி ஒழுங்கான வந்து ஒரு தெளிவான பணம். ஃபண்ட்ன்றது என்ன, நிதி உதவி அளிக்கிறாங்க. இந்த பார்ட்டி நல்லா நாட்டுக்கு நல்லது செய்யறதுக்காக பெரிய பெரிய கார்பரேட் கம்பெனி அள்ளி கொடுக்குது. சரிங்களா, அதுக்கு அடுத்த பிஜேபி கருத்து வந்து இவங்க திரிணாமுல் காங்கிரஸ் தான், அதாவது மம்தா பானர்ஜி இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய கட்சி தான் வந்து 1600 கோடி பார்ட்டி ஃபண்ட் வச்சிருக்காங்க. அப்புறம் அதுக்கு அடுத்தது வந்து காங்கிரஸ் வந்து கிட்டத்தட்ட 1400 கோடி வச்சிருக்காங்க. காங்கிரஸும் வச்சிருக்காங்க பாருங்க. அப்புறம் அப்படியே ஒரு 6வது இடமோ 7வது இடமோ டிஎம்கே அவங்க வச்சிருக்கிறது மட்டும் 650 கோடி கிட்ட. எல்லாமே அப்ராக்சிமேட் நம்பர் நான் சொல்றது, ஒரு 650 கோடி பார்ட்டி ஃபண்ட் மூலமா கலெக்ட் பண்ணது. இது வந்து வெறும் மார்டின் இருக்குல்ல, அந்த லாட்டரி கம்பெனி மட்டும் கொடுக்கல. தே காட் இட் ஃப்ரம் சன் டிவி, அப்புறம் தே காட் இட் ஃப்ரம் இந்தியா சிமெண்ட்ஸ் அண்ட் ஒன் ஆர் டூ கம்பெனிஸ் இங்க லோக்கலா இருக்கவங்க வந்து ஒரு 5 கோடி 10 கோடி மேல கலெக்ட் பண்ணிருப்பாங்க. ஓகே, சோ இதுல என்ன பார்க்க வேண்டியது அப்படி பாத்தீங்கன்னா, எல்லாமே வந்து லீகலைஸ் ப்ரொசீஜர், எல்லாமே எலெக்ஷன் கமிஷனுக்கு தெரிஞ்சிருக்கும், எல்லாமே எலக்ட்ரல் பாண்ட்ஸ் வழியா தான் வந்தது. இப்பதான் மேட்ரே வரேன். இந்த சாண்டியாகோ மார்டின் இந்த லாட்டரி கம்பெனி இருக்கு இல்லையா, அவங்க பாத்தீங்கன்னா நான் சொன்னேன்ல ஏற்கனவே திரிணாமுல் காங்கிரஸ்க்கு 500 கோடிக்கு மேல கொடுத்துருக்காங்க. ஆனா அங்க பாத்தீங்கன்னா அழகா வந்து வெஸ்ட் பெங்கால்ல லாட்டரி சீட்டு அமோக விற்பனை, லாட்டரி சீட்டு அவரால் உள்ள எடுத்து போக முடிஞ்சது. சிக்கிம்க்கு கொடுத்தாரு, சிக்கிம்ல வந்து லாட்டரி சீட்டு நல்லா உள்ள போயிடுச்சு. ஆந்திர பிரதேஷ் ஒய்எஸ்ஆர் கிட்ட கொடுத்தாங்க, அதுல வந்து சீட்டு போச்சா அப்படின்றது எனக்கு தெரியல. ஓகேங்களா, ஸோ தமிழ்நாட்டுக்கு வந்து அவர் என்ன இன்டென்ஷன்ல கொடுத்துருப்பாரு அப்படின்னா, நான் கொடுக்குறேங்க, சும்மா எங்களுக்கு வந்து லாட்டரி சீட்டு மட்டும் அவர் அப்ரூவல் பண்ணி விட்டுருங்க அப்படின்ற மாதிரி எதிர்பார்ப்புடன் அவங்க கேட்க எதிர்பார்ப்புடன் அவர்கள் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ நம்ம எம்கே ஸ்டாலின் என்ன பண்ணிருக்கணும், அவரை வந்து லாட்டரிக்கு அலோவ் பண்ணிருக்கணும். ஆனா எம்கே ஸ்டாலின் தமிழ்நாட்டு மக்கள் மேல அக்கறையா இருக்கவர், அதனால என்ன பண்றாரு, அவர் வந்து அப்ரூவலே கொடுக்கல. அப்போ என்னடா அது, நம்ம பணம் கொடுத்தோம் இந்த ஆள் அப்ரூவலே பண்ணலையே அப்படின்ற ஒரு காண்டு யாருக்கு அவங்களுக்கு இருக்கும் இல்லையா, அவங்களோட ரிலேட்டிவ்ஸ்க்கும் இருக்கும் இல்லையா. ஆதவர்ஜன் அதனால தான் வந்து போன முறை வந்து விசிகேல நின்று ரொம்ப கெஞ்சி எனக்கு ஒரு எம்பி சீட் கொடுங்க ரொம்ப ட்ரை பண்ணாரு. இவங்க டிஎம்கே தரவே இல்லை. என்னடா இவங்க 500 கோடி ரூபா கொடுத்தும் கூட இவ்வளவு கொடுத்து வந்து இவனுக்கு வந்து நமக்கு வந்து ஒரு எம்பி சீட் கூட தரலையே அப்படின்ற அந்த கடுப்புல தான் ஒரு தனியா வந்து ஒரு கட்சி தொடங்கினாரு. கம்பெனி வந்து அந்த அளவுக்கு கோடீஸ்வரனா அப்படின்னு கேட்டா நிச்சயமா அந்த அளவுக்கு தான் கோடீஸ்வரங்க. வெறுமனையே பாருங்க, அவங்க பார்ட்டி ஃபண்டா கொடுத்த தொகை வந்து கிட்டத்தட்ட 1300 கோடிக்கு மேல. எந்த பார்ட்டி, பிஜேபி, காங்கிரஸ், பிஜேபி, திரிணாமுல் காங்கிரஸ், டிஎம்கே, அப்புறம் ஒய்எஸ்ஆர், இவங்க எல்லாருக்கும் கொடுத்த மொத்த ஃபண்ட் வந்து 1300 கோடி ஒருத்தங்களுக்கு வந்து பார்ட்டி ஃபண்டாக கொடுக்குறாங்கன்னா அவங்களுடைய டேர்ன் ஓவர் என்ன, அவங்க கம்பெனி டேர்ன் ஓவர் பார்த்தீங்கன்னா ஐ திங்க் 15,000 to 25,000 சொல்றாங்க, ரேஞ்ச் தான் கொடுக்குறாங்க. ஸோ இந்த ரேஞ்சில் தான் வந்து ஒரு பர் இயர் டேர்ன் ஓவர் ரெவன்யூ இஸ் பிட்வீன் 15,000 crores to 23,000 crores. அப்போ பார்த்தீங்கன்னா அவ்வளோ சம்பாதிக்கிறவங்க ஒரு அவங்க வந்து கிட்டத்தட்ட 6 வருஷ இடைவெளியில் தான் அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. சும்மா அவங்களுக்கு வந்து ஒரு 100 crores இல்லை 500 crores கொடுக்கறது 15,000 கோடி டிரான்சாக்ட் பண்ணுறவங்க ஒரு பட்சத்தில் 1000 கோடி கொடுக்குறது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லையா. அவங்க 1300 கோடி தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ அந்த அளவுக்கு பணக்காரங்க, அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ எம்கே ஸ்டாலின் அவர்கள் நீங்கள் என்னதான் பணம் கொடுத்துருந்தாலும் உங்களுக்கு தரலன்றதுல இந்த ஒரு கோபம் வெறி. இவங்களுடைய மாமியார்
ரைட்டா? இவங்களுடைய மாமனார் வந்து கம்பெனி ஓனர், மாமியார் வந்து ஏடிஎம்கேல வந்து சூப்பராக அவங்க ஒரு இதுவாக இருக்காங்க. லீலா அப்படின்ற ஒரு எம்எல்ஏவாக இருக்காங்க. அவங்கள வந்து காலெல்லாம் நிறைய எம்எல்ஏ விழுறாங்க. அவங்க தான் வந்து மெயின் ஆள் மாதிரி இப்போ இருக்காங்க. அவங்க அந்த பார்ட்டியில் இருக்காங்க. புதுச்சேரியில் அவங்க ரிலேட்டிவ் அந்த பையனா யாரோ ஒருத்தர் அவர் இருக்காரு. இப்போ தமிழ்நாட்டில் இவர் மினிஸ்டர் இருக்காரு. ஸோ இதை தான் வந்து நம்ம மாரிதாசன் ஒருத்தர் அவர் கரெக்டாக வந்து இந்த எல்லாம் போட்டு கம்ப்ளீட்டாக வந்து இந்த இந்த குடும்பம் அந்த லாட்ரி இருக்காங்க இல்லையா, அந்த மார்டின் குடும்பம் வந்து கம்ப்ளீட்டாக என்கரேஜ் பண்ணிட்டாங்க டோட்டலா அப்படின்றது வந்து சொல்றாரு. இவருக்கு இல்ல, ஆமா ஆதவர்ஜுனா தெரியும், என் கையில இல்லைங்க, ஆமாங்க உங்க கையில கம்பெனி இல்லைங்க, மாமனார் கையில கம்பெனி இருக்கு, அவ்வளவுதானே. என்னது ஒய்ஃபை விடையோ பெருசா வேற யாருக்காச்சும் சுத்த கொடுத்துட்டு போயிட போறாரு இல்லையா? என்ன சும்மா நம்ம வந்து கேட்கறவெல்லாம் கேன என்ன கேட்பல நெய்வழின்ற கதை தான். ஓகே, ஸோ இதுதாங்க ஹோல் திங். பட் மு.க. ஸ்டாலின் என்ன பண்ணாருன்னா, பணம் பார்ட்டிக்கு ஃபண்ட் வருது, ஸோ அது யார் வேணா கொடுக்குறாங்கன்னா நாங்கள் நிச்சயமா வாங்கிப்போம். ஏன்னா அந்த பணத்தை வச்சு பெரிய பார்ட்டி ரன் பண்ணணும், கொடுக்கணும். எலெக்ஷன் மட்டும் இல்லை, நாட் ஓன்லி தட் பட் ஆல்சோ ஃபார் மெயின்டைனிங் தர் பிக் ஆர்கனைசேஷன், டிஎம்கே ஆர்கனைசேஷன் இல்லையா? அதுக்கு வந்து பணம் தேவைப்படும், யார் கொடுத்தாலும் வாங்கிப்பாங்க. ஆனால் அதை வாங்கினதுக்கு கைமாறா வந்து ஏதாவது பண்றாங்களா அப்படின்னு பார்த்தா நம்ம எம்.கே. ஸ்டாலின் அவருக்கு கைமாறா எதுவுமே பண்ணல. ஒருத்தங்க வந்து வாங்கிட்டு அவங்களுக்கு ஆதாயம் தர மாதிரி பண்ணாதான். இப்போ எம்.கே. ஸ்டாலின் வந்து இவ்வளவு பணத்தை வாங்கிட்டு அவருக்கு லாட்டரி கொடுத்திருந்தா then you have a right to ask. ஸ்டாலின் வந்து தாங்க அப்படி கட்டுற தூய்மையான சக்திங்க, மக்களுக்கு செய்யணும் அப்படின்ற ஒரு சக்தி. நவ் தே ஆர் ஃப்ரேமிங், அப்படியே வந்து ஃப்ரேம் பண்ணிட்டே இருக்காங்க. அவங்களுடைய டார்கெட்லாம் ரொம்ப ரொம்ப சிம்பிள். படிப்பறிவு இல்லாத விசிலடிச்சாங்க குஞ்சுகள், அப்புறமேல கொஞ்சம் ஆஃப் நாலேஜ், அந்த அரசியல் பற்றி தெரியாதவங்க, இவங்க எல்லாருக்கும் வந்து சினிமாவுடைய நாலேஜில் இருக்கவங்க, இவங்களுக்கு வந்து நம்ம கன்வின்ஸ் பண்ணா போறோம். ஏன்னா அவங்க டார்கெட் 30-35%, அதை நான் மேனேஜ் பண்ண போறோம். மீதி 65% என்ன வேணா கத்துங்க, என்ன வேணா லாஜிக்கா பேசுங்க, என்ன வேணா பேசுங்க, ஐ டோன்ட் கேர். பட் எங்களுக்கு வந்து எங்களுக்கு ரீல்ஸ் போட்டு அவங்க மனசுல வந்து எமோஷனலா கனெக்ட் பண்றதுக்கு நாங்கள் என்ன பண்ணுமோ அப்படி பண்ணணுன்ற ஒரு விதத்துல தான் போயிட்டு இருக்க மாதிரி எனக்கு தோணுது. உங்க கமெண்ட்ஸ் ப்ளீஸ்.